Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோ பாக்ஸோட எபிசோட் 13 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி லாக்கர் ரூம்ல டீம் நோவேர் வந்துட்டு உட்கார்ந்திருக்காங்க. அப்போ நாம வந்துட்டு ஜோ கிட்ட ஒரு டிக்கெட் கொடுக்கறாரு. அதாவது அரகாக்கி கிட்ட கொடுத்திருப்பார்ல அதே டிக்கெட் தான். இது என்னது அப்படினு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். இது வந்துட்டு ஒரு நாய் மேல பந்தயம் கட்டி தோத்த டிக்கெட் அப்படினு சொல்லிட்டு சாட்சியா சொல்றான். இது வந்துட்டு ஒரு குட் லக் சாமானி எடுத்துக்கோ. யூரியோட பஞ்சஸ்ல இருந்து இது ஒன்னு காப்பாத்து அப்படினு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ மேட்ச்க்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு அப்படினு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடுறாங்க. ஜோ நாம ரெண்டு பேரும் முன்னாடி போறப்ப சாட்சி மட்டும் ஏதோ சவுத்துல எழுதிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ற அப்படினு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். சரி வரேன் அப்படினு சொல்லிட்டு இவன் வேகமா வந்துறான். சவுத்துல என்னடா பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். இல்ல நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அந்த சவுத்துல வந்து டீம் நோவேர் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி எழுதி வச்சிருக்கான். இப்ப ரெண்டு பிளேயர்ஸ் ரிங்குக்குள்ள வந்து நின்னோடனே கமெண்ட்ரி கொடுக்கவங்களே வாய் அடைச்சு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா யூரி கிட்ட கியர் இல்ல. மெகலோனியா டோர்னமெண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜோவும் யூரியை பார்த்துட்டு கியர் இல்லாம இருக்குது எப்படி ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னது இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு யூரி சொல்றான். யூகிகோ மேட்ச் பார்க்க வராம கார்ல ஒரு மீட்டிங்காக போய்கிட்டு இருக்கா. இப்ப மேட்ச் கட்டுறாங்க. நாம பார்க்க முடியாது, ஆனா காதை வச்சு நல்லாவே கேட்க முடியும். அதனால உங்க கை சவுண்ட் கால் சவுண்ட் எல்லாத்தையுமே நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ரவுண்ட் 3 வரை ஈக்குவலா விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்த ரவுண்ட் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஜோ என்னதான் பவர்ஃபுல்லா பஞ்ச் பண்ணாலும் அதை யூரி அசால்ட்டாவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து யூரி வந்துட்டு நிறைய பஞ்சஸ் ஜோ மேல கரெக்டா அடிக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஜோ வந்துட்டு யூரியை டைட்டா பிடிச்சிடறான். அப்படியே ரவுண்ட் 4 முடியுது. இப்போ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஜோ அடிக்கிறத யூரி ஈஸியா டாட்ஜ் பண்றான். அடுத்து யூரி அட்டாக் பண்றான். இவ்வளவுதான் உன்னால முடிஞ்சதா, இன்னும் அதிகமா ஃபைட் பண்ணி இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேக்குறான். அப்ப ஜோ வந்து டக்குன்னு குனிஞ்சு அப்படியே ஒரு அப்பர் கட் விடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் அதை யூரி கெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறான். அப்ப ஜோ கார்டு எடுத்த டைம்ல யூரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அதை வந்துட்டு ஜோ ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி சட்டுன்னு இந்த பக்கம் வந்துட்டு சூப்பரா ஒரு பஞ்ச் விட்டுறான். அடுத்து இந்த மொமெண்டம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கண்டினியூவா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழுட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டுப்பாய் குத்த ஆரம்பிக்கிறான். இவன் டாட்ஜ் பண்றான். இப்ப யூரி வந்துட்டு ஜோ அடிக்கும்போது ஒரு சைடா நின்னுக்கிட்டு இருப்பான். ஆனா டக்குன்னு அவனோட பொசிஷனை மாத்திருப்பான். இந்த மாதிரி அவனோட காலோட பொசிஷனை இன்ஸ்டன்டா மாத்தி தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எல்லாருக்கும். அடுத்து அவன் காலை வச்சு லைட்டா மறுபடியும் அவனோட பொசிஷனை மாத்தி இந்த வாட்டி ஜோவை கரெக்டா பஞ்ச் பண்ணி கீழே தள்ளி விட்டுறான். ஒரு 8 செகண்ட்ல ஜோ வந்துட்டு திரும்ப எந்திரிச்சு நின்னுறான். இப்ப அப்படியே ரவுண்ட் 5 முடியுது. ஜோ வெளியே வந்து உட்கார்ந்தோடனே சாட்சி வந்துட்டு அந்த பக்கம் யூரியை பாக்குறான். யூரி வந்துட்டு டீம் யாருமே இல்லாம தனியா தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அடுத்து 6th ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ யூரி தான் வந்துட்டு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட காலை வந்து நல்லா மாத்தி பொசிஷன் நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப ஜோ கிட்ட வந்துட்டு நாம ஒரு விஷயத்தை சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு. அவன் வந்துட்டு விருப்பப்படுற மாதிரி டக்குன்னு அவன் காலை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அதுக்கு வந்துட்டு நீ அவனோட காலை பார்த்தா மட்டுமே போதுமானது. அதை வச்சு அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா அடிக்க வந்தான் அப்படின்னா நீ வந்துட்டு டக்குன்னு கவுண்டர் பண்ணிரு. அதே மாதிரி யூரியும் பண்ண வரான். இதோ வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ நினைக்கிறான். பட் அவனோட ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாயிருது. அதுக்குள்ள யூரி இவனை அடிச்சுட்டு போயிடுறான். அதுலயும் ஜோ வந்துட்டு ஒரு 7 செகண்ட்ல திரும்ப எந்திரிச்சு நின்னுறான். அடுத்து யூரி தான் டாமினேட்டிங் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்நேரம் ஜோ வந்துட்டு இவனோட இடுப்புல அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் இவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி யூரி அடிச்சுட்டு போயிடுறான். அடுத்து ஒரு அப்பர் கட் யூரிக்கு மிஸ் ஆகுது. அந்த கேப்ல ஜோ வந்துட்டு இவனோட மூஞ்சிலே ஒரு அடி விடுறான். குழந்தை மாதிரி விளையாண்டெல்லாம் போதும், இதுக்கப்புறமா சீரியஸ் விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்கறான். சரிவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ நிக்கிறான். இப்ப யூகிகோவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு மீட்டிங் போயிருப்பாலே அது வந்துட்டு அந்த மிலிட்டரி காரங்க கூட தான். அவங்களோட கியர் டெக்னாலஜி எந்த மாதிரி இருக்குது, எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க எல்லார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. அப்போ ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்துட்டு நான் ஹைபோதெட்டிக்கலா ஒரு क्वेश्चन கேக்குறேன். இந்த கியர்ஸோட வெப்பன்ஸ் வந்துட்டு டைரக்டா அட்டாச் பண்றது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உங்களோட டெக் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கா தான் இருக்குது. ஆனா நாங்க வந்துட்டு காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல கியர் வந்துட்டு ஒன்னும் வெப்பன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. ஆனா இந்த கியரை நீங்க ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி தானே இப்ப எங்க கிட்டே காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. மெகலோ பாக்ஸிங்ன்றது ஒன்னும் டெத் ஸ்போர்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. அப்படின்னா அதனாலதான் நீங்க வந்துட்டு அவனுக்கு கியரை ரிமூவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. இல்ல இதுக்கப்புறமா அது வந்துட்டு அவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்க எடுத்துட்டோம். இந்த கியர் வந்துட்டு ஹியூமன் பாடிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனலான ஒண்ணுதான். அதுல நாங்க மெகலோ பாக்ஸிங் யூஸ் பண்ணது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டெவலப்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. அப்படின்னா உங்களோட அடுத்த டெவலப்மெண்ட் வந்துட்டு மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸ்ல இதை யூஸ் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நம்ம பேச்சுவார்த்தை வேணா கொஞ்சம் முரண்பாடா இருக்கலாம், ஆனா நம்ம பார்ட்னர்ஷிப் ஆனா கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. இப்போ ரவுண்ட் 7 முடிஞ்சிருச்சு. யூரி வெளியே நின்னுகிட்டு இருக்கப்ப அவனோட வாட்டர் கேன்ல தண்ணியும் காலியா போச்சு. அப்போ சாட்சி வந்துட்டு இந்த இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் கேனை நீட்டுறான். நாங்க வந்துட்டு டீமா ஃபைட் பண்றோம், ஆனா நீ வந்துட்டு தனியா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது வந்துட்டு என்னோட முடிவு தான். சோ நீ வந்துட்டு என் மேல ஒண்ணு இறக்கம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். இங்க பாரு நான் ஒன்னும் உன் இறக்கப்படலாம் இல்ல, நீ வந்துட்டு தனியா ஃபைட் பண்றதை நான் வந்துட்டு மதிக்கிறேன். அதுக்கு மேல நீ ஜோ கூட தோத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு ரீசனும் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படின்னா சரி அதுக்காக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி வாங்கி குடிக்கிறான். இப்போ ரவுண்ட் 8 ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி ரெண்டு பேரும் மாறி அட்டாக் பண்றாங்க. இதே மாதிரி ரவுண்ட் 9 ரவுண்ட் 10 வரை போயிருது. அப்ப யூரி வந்துட்டு ஜோவை பயங்கரமா கார்னர் பண்ணி ரிங் கிட்ட போட்டு சமத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னால இவ்வளவுதான் முடியும் மட்டும் சொல்லிடாத, என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே குத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ரவுண்ட் 11 முடியுது. ஜோ வெளியே வந்து உட்கார்ந்தோடனே ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நாம ஜோ கிட்ட வந்துட்டு அவனோட கை மேல இவர் கையை வச்சுட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஜோ வந்துட்டு அங்க ஒன்னும் புரியாம முழிக்கிறான். நான் வந்துட்டு உன்னோட பேரை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ஜோ வந்துட்டு இவனுக்கு ஜோ அப்படின்ற பேர் கொடுத்ததுல இருந்து இப்ப நடந்த வர எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு என்னோட பேர் வந்துட்டு ஜோ அப்படின்ட்டு சொல்றான். ஆமா கரெக்ட் தான், உன்னோட பேர் வந்துட்டு ஜோ, இங்க இருக்கிறதுல பெஸ்ட் மெகலோ பாக்ஸர் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ரவுண்ட் 12 ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 12 ஸ்டார்ட் ஆகும்போது லைட்டா மழை தூர ஆரம்பிக்குது மேல இருந்து. இப்போ யூரி தான் வந்துட்டு பயங்கரமா ஜோவை கார்னர் பண்ணி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜோவால சுத்தமா அடி தாங்க முடியல. அவனை போய் டைட்டா பிடிச்சு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான் எப்படியோ தடுத்து. ஆனாலும் யூரி வந்துட்டு விடவே இல்லையே. ஜோவை லைட்டா தள்ளிட்டு அப்படியே மறுபடியும் பஞ்ச் பண்ணி ரிங் கிட்ட கார்னர் பண்றான். அங்க நின்று ஜோ என்னதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அவனோட அட்டாக் எதுவுமே விழ மாட்டேங்குது. யூரி மட்டும் தான் பவர்ஃபுல்லா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி ரவுண்ட் 12 ஃபுல்லா ஜோ அடி வாங்கியே நின்னுக்கிட்டு இருக்கான். எப்படியோ அதை ஓட்டிடுறான். இப்ப மெகலோ பாக்ஸிங் என்ட்ரிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேட்ச் வந்துட்டு ரவுண்ட் 13 குள்ள என்டர் ஆகுது. இப்ப ரவுண்ட் 13 ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருமே மாறி நல்லா பஞ்ச் பண்றாங்க. அப்ப ஜோ வந்துட்டு மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினைக்கிறேன். நாம்பு சாட்சி ரெண்டு பேருமே தேங்க்யூ சொல்றான். அவங்கள நினைச்சு
எடுத்துக்கிட்டு ஜோ வந்துட்டு விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றான். யூரி வந்துட்டு விடாம ஃபைட் பண்றான். ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. ஜோ யூரி ரெண்டு பேருமே மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அப்ப சாச்சி வந்துட்டு நாம கிட்ட யார் யார் எப்படி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நாம வந்துட்டு இல்ல இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ வந்துட்டு ஜஸ்ட் இந்த மேட்சை மட்டும் பாரு, இந்த மாதிரி ஒரு மேட்சை மிஸ் பண்ணிடவே செஞ்சிடாத, உன்னோட கண்ணை ஒரு செகண்ட் கூட எடுத்துறாத அப்படின்னு சொல்றாரு. நாம அழுதுகிட்டே ஒரு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நான் வந்துட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு. ஜோ என்னடானா யூரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு போறான். இவன் என்னடானா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு வரான். ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கவே இல்ல. பாத்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியம் அப்படியே வாய் அடைச்சு கண்ணை மூடாம ஒரு செகண்ட் கூட பிளிங்க் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா யூரி வந்துட்டு ஒரு பஞ்ச் பவர்ஃபுல்லா ஜோ மேல விட்டுறான். அப்போ மேல இருந்து அப்படியே ஒரு மலை துளி வந்துட்டு கரெக்டா ஜோ மேல விழுகுது. அந்நியர் இவனுக்கு ஒரு இமேஜினேஷன். இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு இமேஜினேஷன் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேடியத்துல யாருமே இல்லாத மாதிரி ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப யூரி வந்துட்டு சொல்றான், நம்ம வந்துட்டு ரொம்பவே லக்கி ஜோ, ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி அந்த இடத்துல அந்த கேம் கண்டினியூ ஆகுது. ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி நின்னுகிட்டு இருக்காங்க. இதை இங்கேயே முடிச்சிடலாம் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா கிளாஸ் பண்ற மாதிரி ஓடி வராங்க. நேரா ரெண்டு பேரும் வரும்போதே ஜோ வந்துட்டு என் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், நான் வந்துட்டு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா இந்த ஒரு மொமெண்ட் என்னோட லைஃப்ல பெஸ்டான ஒரு மொமெண்ட்ல நான் நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கரெக்டா பஞ்ச் பண்றாங்க. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஜோ தான் வந்துட்டு கரெக்டா யூரி மேல பஞ்ச் பண்ணிருக்கான். யூரிக்கு வந்துட்டு அந்த பஞ்ச் மிஸ் ஆயிருக்குது. சோ ஃபைனலி இந்த ஒரு மெகலோனியா டோர்னமெண்ட்ல வின் பண்ணனது கியர்லெஸ் ஜோ. இப்போ அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. இந்த ரிசல்ட் அந்த பொண்ணு கேட்டப்ப கூட அவ ஃபீல் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் அவனை வந்துட்டு இவ்வளவு நாள் டூல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவனோட தேவை இல்லன்றப்ப இந்த மாதிரி அவனை பண்ணிட்டா. இது அந்த ரிசல்ட் இன்னுமே எனக்கு பேடா ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யூகிக்கு வந்துட்டு கார்ல போகும்போது நம்ம யூரியை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு தான் இருக்கா. இப்போ அப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது. இப்போ யூரியோட நாயை காட்டுறாங்க. அது வந்துட்டு சாச்சியோ கூட கேம் விளையாண்டுகிட்டு இருக்குது. அதை யூரி வந்துட்டு தள்ளி இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா நின்னுகிட்டு பார்க்கல, உட்காந்துக்கிட்டு தான் பாக்குறான் வீல் சேர்ல. சாச்சி அந்த நாய் கூட விளையாண்டு முடிச்சோன்னு யூரி கிட்ட வந்து பேசுறான். இன்னைக்கு நைட் நடக்க போற பார்ட்டிக்கு நாம ஒன்னையுமே தான் இன்வைட் பண்ணாரு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. டீம் நோவர் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட போறாங்க. அதுக்கு நைட் தான் யூரியா வந்துட்டு இன்வைட் பண்றான் சாச்சியோ. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். இன்னொரு பக்கம் ஜோ வந்துட்டு அவனோட கியர் பைக்ல எப்ப ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மெக்கானிக் கிட்ட வராமலே அவர் கடைக்கு தான் வந்திருக்கான். உங்களுக்கு இந்த மாதிரி வேலையை ஃபாஸ்டா பண்ண சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பரவாயில்ல, இது வந்துட்டு என்னோட ஒரு கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பின்னாடி பார்த்தா நிறைய கியர்ஸா இருக்குது, சின்ன பிள்ளைங்கள வர மாதிரி சின்ன சின்ன கியரா. இதை மட்டும் நான் வாங்கிட்டு போல அப்படின்னா அவங்க கொலையா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்ட்டியை காட்டுறாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மெக்கானிக் அங்கிள் வந்து அங்க இருந்த சின்ன பசங்க எல்லாருமே கியர் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஜோ வந்துட்டு இன்னொரு பக்கம் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். யூரியோட நாய் வந்துட்டு அவன் மேல வந்து உட்காருது. பக்கத்துலயே தான் யூரி இருக்கிறான். ஜோ யூரி ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீசனோட ஃபைனல் சாப்டர் ஜோவோட அந்த ஐடி இருக்குல்லையா, அதை அப்படியே காட்டி இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதோட மெகலோ பாக்ஸோட சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 2 வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் பண்ண போறது கிடையாது. சீசன் 2 நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா கிரன்ச்சி ரோல் இல்ல அப்படின்னா வெப்சைட் எதுலயா கூட நீங்க பாத்துக்கிடலாம். பட் என்ன பொறுத்தவரை நீங்க சீசன் 2 பார்க்காமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்ல கதையை வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் சீசன் 2 வாய்ஸ் ஓவர் பண்ணவும் இல்லை. எப்பனால கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். பட் இருந்தாலும் சீசன் 1 மட்டும் தான் நல்லா இருந்தது. சீசன் 2 வந்துட்டு ரொம்பவே ஒரு வேற ஸ்டோரி. இதே கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. பட் அதை வந்துட்டு நீங்க ஒரு ஸ்போர்ட் அனிமீன் கூட சொல்ல முடியாது, ஒரு நார்மலான அனிமீன் தான் சொல்லணும். நான் இப்ப சீசன் 2 போட்டு கண்டிப்பா எப்படி வியூஸ் போகாது, ஏன்னா பாக்ஸிங்கா அதுல இருக்கவே செய்யாது. பாக்ஸிங் மேட்சஸ் ரொம்பவே கம்மியா தான் நடக்கும். அதுலயும் நம்ம ஜோ வந்துட்டு பாக்ஸிங் மேட்ச் விளையாடவே மாட்டான். லாஸ்ட் ஒரே ஒரு எபிசோட்ல விளையாடுவோம், அதுலயும் தோத்து தான் போவான். சோ சீசன் 2 வந்துட்டு கதை வைஸ் பாக்குறப்ப நல்லா தான் இருக்கும். பட் ஒரு ஸ்போர்ட் அனிமியா பார்த்தோம் அப்படின்னா அதை ஒரு ஸ்போர்ட் அனிமினே நீங்க சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு சீசன் 2ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் ஒரு எபிசோடால எக்ஸ்பிளைன் பண்ணாம மொத்தம் ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ள ஒரே வீடியோவா அதை கம்பைன் பண்ணி நான் சொல்ல பாக்குறேன். அதையுமே நீங்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வேணும்னா மட்டும் அது ஒரு 30 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ்ல அந்த சீசன் 2 ஃபுல் ஸ்டோரி ஒரே வீடியோல பார்க்கலாம் நம்ம. மத்தபடி அதை ஒரு எபிசோட எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா வியூஸும் போகாது. எனக்கு தெரிஞ்ச அந்த அனிமி நிறைய பேருக்கு போர் அடிக்கவே ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதுவரை நீங்க பார்த்தது ரொம்பவே நல்ல அனிமி, அதனால இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசன் 2 கட்சாட்டான ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தது அப்படின்னா நான் அதை ட்ரை பண்றேன். இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அனிமிக்கு மூவ் ஆன் ஆயிரலாம். அப்படி இந்த மெகலோ பாக்ஸோட சீசன் 1 எப்படி இருந்தது அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர்ல அந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.